திரு ரவி, இங்கே பாஜகவுக்கு எங்கெல்லாம் ஹோல்டு இருக்கும், குறிப்பாக பிமாராவ் ஸ்டேட்ஸில் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இதை மூவ் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த மண்டலங்களில் எம்பிக்கள் அதிகமானால் பாராளுமன்றத்துக்கு போகிற எம்பிக்கள், தமிழ்நாடு எம்பிக்களுடைய குரல் எங்கே வெளிப்படும்? 40 எம்பிக்கள் இன்றைக்கி 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி வரவே முடியாதுல்ல. இன்றைக்கி பிஜேபியில் வந்து நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் பூரா பிஜேபி தான் இருக்குது. இந்த பக்கம் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் இல்லை, இந்த பக்கம் பஞ்சாப் அதுக்கு மேலே இல்லை, நடுவில் பூரா பிஜேபி தான் இருக்குது. இன்றைக்கி 5 வருடத்துக்கு முன்னாடியும் 10 வருடத்துக்கு முன்னாடியும் அப்படித்தான் இருந்தது வாக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா. ஸோ இந்தி பேசும் மாநிலங்கள், தமிழ் பேசும் மாநிலங்கள்னு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிர்மலா சீதாராமன் அம்மாவை ஃபினான்ஸ் மினிஸ்டராகவோ ஜெய்சங்கரை எக்ஸ்டர்னல் மினிஸ்டராகவோ ஆக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ராஜ்யசபா மூலமாக ஆக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இல்லை, ஒரு முக்கியமாக நீங்கள் போட்ட ஒரு தவறான கோடை நான் திருத்திடுறேன். பேராசிரியர் ஐயாவும் அந்த தப்பு பண்ணார், திருத்திடுறேன். ஐயா, மகாராஷ்டிரா எம்பியோடைய 71 பாப்புலேஷன் வந்து 4 கோடி. அன்றைக்கி அவங்கக்கிட்ட இருந்தது 29 எம்பி. இன்றைக்கும் அவங்களுடைய எம்பிஸ் வந்து 29. நாம் அன்றைக்கி வந்து 4 கோடிக்கு இருந்தோம். தமிழ்நாடு 71ல் 39 எம்பி, இன்றைக்கும் 39 எம்பின்னு இருக்கும். 1-2 கூடி இருந்திருக்கலாம். நாங்கள் இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு அளவா திருத்துறேங்கிற பேச்சு ராஜீவ்காந்தி ஐயா உங்களுக்கு பதில் கிடைக்கும் போது நீங்க எப்படி செயல்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். என் பதில சொல்ல விட்டுட்டு ஆல்ரெடி நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா விட்டுருங்க, நான் மக்களுக்கு புரிய வைக்கிறேன். மத்திய பிரதேச சத்தீஸ்கர் பிரிஞ்சிருச்சு, அப்போ கூடுதலா போனதானே சத்தீஸ்கர். உத்தரப்பிரதேசல இருந்து எத்தனை பிரிஞ்சது? பீகார்ல இருந்து பிரியலையா? ஆந்திரால இருந்து பிரியலையா? தமிழ்நாடு மட்டும் பிரியலங்கிற ஒரே காரணத்துக்காக அதை பேசுறீங்களா? ஏங்க சார், நீங்க ஆடு உத்தரப்பிரதேச ஒத்துக்கிட்டதே எனக்கு சந்தோஷம். நமக்கு எவ்வளவு எம்பிஸ் இருக்காங்க பாருங்க. நான் சொல்ல வேண்டிய நான் முதல்ல அந்த பதில சொல்லிடுறேன். பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பண்ண போறலன்னு இன்னைக்கு சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை, நாளைக்கு பண்ணா தப்பு இல்லைங்கிற அந்த வாதத்தை அப்படியே தூக்கி ஒரு ஓரம் போட்டுருங்க. கேள்வி என்னன்னா 70 ஐயா நான் பேசி முடிச்சிடறேன், பதில் வருதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க உள்ள வராதீங்க. 71 நடந்த ஒரு தவறு, அன்னைக்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல எத்தனை எம்பி இருக்கணுங்கிறது நடந்த தவிர 76 திருத்தி இருக்கணும், 2026 திருத்தணும், இல்லைன்னா 2046 திருத்தணும். ஏன் திருத்தணும் அப்படின்னா 5 லட்சம் வாக்கு வாங்கினா நீங்க ஒரு சீட்டை வெற்றி பெற்றலாம், 12 லட்சம் வாக்கு வாங்கினா தான் ஒருத்தங்க சீட்டு வெற்றி பெற முடியுங்கிற சூழ்நிலை இருக்கு. இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் வாக்காளர் டிவைடட் பை சீட்டு அப்படிங்கிற கணக்குல சுலபமா புரிஞ்சுக்கோங்க. 4-5 லட்சம் வாக்குகளை வாங்கின உடனே நீங்க வெற்றி பெற்றலாம். நான் முடிச்சிடுறேன் ஐயா. நீங்க நிறைய நீங்களே சொன்னீங்க ஐயா, குடியரசுத் தலைவர் தேர்தல்ல ஒரு எம்எல்ஏ ஒவ்வொரு மாநில எம்எல்ஏக்களுடைய வாக்குகளுக்கு அப்படின்ற ஒரு மதிப்பு இருக்கு. அது மாதிரிதான் மக்களுக்கு அந்தந்த மாநில மக்கள் அவங்க தேர்வு பண்ணு. அங்க 20 கோடி பேர் தேர்வு பண்ணால் ஒரு எம்பி, இங்க 5 லட்சம் பேர் தேர்வு பண்ணா ஒரு எம்பி. நான் தான் உங்களுக்கு சொன்னேன் 30 வருடமா 40 வருடமா ராஜ்யசபாக்கு ஒரு எம்பி போகணும் அப்படின்னு சொன்னால் வேல்யூவேஷனில் வித்தியாசம் இருக்குது, அது இன்னி வரைக்கும் அவங்க பேசவே இல்லை அப்படின்னு நான் தான் சொன்னேன். நான் திருத்த வேண்டிய அவசியம் என்னென்னா, நான் பேசுகிறதுல பாப்புலேஷனே வரல. 71 பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு எம்பி அப்படின்னு கணக்கெடுத்தீங்கன்னா பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் துரோகம் நடந்ததுன்றதை நான் சொல்றேன். அதைத்தான் சரி பண்றேன். இன்னைக்கு அவங்க மூணாம் ஃபார்முலால உங்களால திருத்த முடியும். பாப்புலேஷன் இல்லாம என்ன ஃபார்முலா இருக்கு? அத பாருங்க, 71 திருத்துறதுக்கு அரித்மெட்டிக்ஸ் போறோம், அதுல பாப்புலேஷன் வரத்தான் செய்யும். ஆனால் 2001 அவர்கள் நிறைய பேர் பிறந்துட்டாங்களா, நாம கரெக்டா பிறந்திருக்கோமா அப்படிங்கிற அந்த விவாதமே இப்ப தேவையில்லை. 71 தான் சரி பண்ணணுமே ஒழிய 2024 சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமா இன்னொரு மேட்டருக்கு வந்துடுறேன். அதாவது இத்தனை வாக்குகள் இருந்தா வெற்றி பெற முடியுங்கிற அவசியம் இருக்கு. நான் போட்ட கோடு உத்தரப்பிரதேஷ் 3 பெருகிட்டாங்க, தமிழ்நாடு 2 தான் பெருகிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு துரோகம் நடக்குதுன்னு பேசாதீங்க. அது ஃபேக்ட். ஆனா அது சம்பந்தமே இல்லை. 71 இத்தனை மக்களுக்கு இத்தனை எம்பி இருந்திருக்கணும்ங்கிறத தான் திருத்துறாங்களே ஒழிய 2024 அது பல்கி பெருகியதா இல்ல பல்புடி போட்டுச்சாங்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை. நம்பர் 1 71 தான் திருத்துறோம், 2024 இல்லை. ராஜ்யசபாவுக்கு நான் உங்களை கேட்டேன், அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் 71 பாப்புலேஷன் வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாடு 34 பேருக்கு ஒரு எம்பிங்கிறாங்க, மற்றதுக்கு 29ங்கிறாங்க, மற்றதுக்கு 26ங்கிறாங்க. அந்த மாதிரியான விகிதாச்சாரம் இருக்கத்தான் செய்யுது. அதைத்தான் திருத்துகிறோமே ஒழிய இன்னைக்கு 2021 இப்படி ஆயிடுச்சு,
தென்னகத்துக்கு பூரா பாப்புலேஷன் குறைச்சிட்டாங்க, அவங்கள வஞ்சிக்கணும் தண்டிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. கேரளாவும் தமிழ்நாடு தான் பிஜேபி உள்ள வராத மாநிலங்கள். மத்தபடி தென்னகம் உங்களோட இல்ல, அது நல்ல நோக்கமாவே இருக்கட்டும். தமிழ்நாட்டில் இருந்து சரி தென்னகத்துல இருந்தே மொத்தம் ஒரு 200 எம்பி போறாங்கன்னு வைங்க, உத்தரப்பிரதேசத்துல இருந்து மட்டும் 200 எம்பி வருவாங்க. எந்த குரல் 200 எம்பி வருவாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னா? டபுள் சொல்லுங்க, 160 சொல்லுங்க. இல்லைங்க, அப்படி இல்லைங்க. அதை முடிவெடுக்கும். இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. பாராளுமன்றத்தில் அவசர கூட்டம் ஒன்று நடத்துறேன்னு சொன்னாங்க. உடனே ஒரு 6 நரேட்டிவை செட் பண்ணி திமுக கொண்டு வந்துட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளோதான் அதிபராட்சி தான், இனிமேல்ட்டு ஜனநாயகமே கிடையாது. அவர் கூட்டிட்டு 4-5 மேட்டர் முக்கியமாக பேசிட்டு பெண்கள் விஷயம் இதை ரிசர்வேஷனை மட்டும்தான் பேசினார். ஆனால் அதற்குள்ள அந்த 16 நாளுக்குள்ள இங்கே பயங்கரமாக நரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணி முடிஞ்சிச்சு, நீ பாராளுமன்றமே கிடையாது, வெறும் மோடி தான், அப்படி இப்படின்னு பேசினவங்களாம் நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரியான நரேட்டிவ் மேட்டருக்குள்ள வராதீங்க. முக்கியமா ஒன்னு சொல்லட்டுமா, 1% 1 vote 1 வேல்யூங்கிறது ராஜ்யசபால எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையிலாவது திருத்த வேண்டிய அவசியம் இந்திய ஜனநாயகத்துக்கு இருக்கு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை செய்யலன்னா தப்பாயிடும். கேப்போம் திரு அருணன், இதுல வந்து அரசியல் பார்க்கிறது சரியா? ஹிந்தி பேசுற மாநிலங்கள் எல்லாமே பாஜக தான் சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியுமா? இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பெரும்பான்மை எம்பிக்களை யார் வச்சிருக்கா? இல்லை, இப்போ வந்து எந்த கட்சி எந்த மாநிலத்தில் வந்து வலுவாக இருக்குது அதுக்கு தகுந்தாற் போல் இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிற வாதத்துக்குள்ளே நான் போகலை. என்னுடைய பேச்சை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ வந்து நாம் கேட்குற கேள்வி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 7%, 543 இடங்களில் 39 இடங்கள் என்று 7%, அது குறைய போகிறதா, குறையும் என்று ஒரு கணக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த கணக்கு சரியா தவறா என்று இப்பொழுதே பேசுவதில் என்ன தவறு? இப்போ இங்கே நண்பர் ரவி பேசினது இந்த நேயர்களே அவ்வளோ பேரும் கேட்டீங்க. அவர் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாரு, ஐயா வட மாநிலங்களில் 1971 அவங்களுக்கு பெரிய அநீதியை ஆகிப்போச்சியா, அந்த அநீதியை சரி பண்ணி ஆகணுமியா. அப்போ சரி பண்ண போகிறாங்க. சரி பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா, அவர் தெளிவாக இருக்கார். ஊபி, பீகார், மத்திய பிரதேச, ராஜஸ்தான், குஜராத் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் கூடுதலாக எம்பி சீட்டுகளை தரணும்னு வாதம் பண்ணுறாரு பாஜக ஆதரவாளர், தெரிஞ்சுக்கங்க. அப்படி என்றால் அவங்க எண்ணிக்கை தான் நாடாளுமன்றத்தில் இருக்கும். இப்போ 71 இருந்த அந்த புள்ளி விவரம், அதற்கு பிறகு தான் இந்த மக்கள் தொகை விவகாரத்தை பொறுத்தவரையில் குடும்ப கட்டுப்பாடு அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறாரு. அது எப்படி கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் போகிறது? நீங்கள் தயவு செய்து சரத்து 82 படிங்க. அதே போல் டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2002ன்னு ஒன்று இருக்குது, ரெண்டையும் நான் படித்து பார்த்தேன். ரெண்டுலேயும் தெளிவாக அவங்க திரும்ப திரும்ப என்ன போட்டு வச்சுருக்காங்கன்னா, ஐயா சென்சஸுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு இந்த மாதிரியான மறுசீரமைப்பு செய்யலாம் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான், மக்கள் தொகை தான் மிக முக்கியமான அம்சமாக இருக்க போகுது. ஆகவே 71 அந்த அடிப்படையில் தான் செய்யப்பட்டுச்சு. ஆனால் 71க்கு பிறகு குடும்ப கட்டுப்பாடு. ஆகவே இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான ஒரு கூறு, ஒரு ஃபேக்டர் இருக்குது பாருங்கள், அது எப்படி கேரளா தமிழ்நாடெல்லாம் பாதிச்சிருக்கு, அதுக்குள்ளேயே போகாத. ஆக 71 வந்து தப்பாகி போச்சு, நீ வரா சொல்கிறார் ரைட்டாக தப்பான்னு நேரம் கருதி நான் அதுக்குள்ளே போகலை. அதை கரெக்ட் பண்ண போகிறோம். மொத்தத்தில் அவர் சொல்கிறது என்னன்னா, வட மாநிலங்களுக்கு எம்பி சீட்டை கூட்டி ஆகணுமியா, தெளிவாக இருக்காங்க. ஆகவே தமிழ்நாட்டு மக்களே புரிந்து கொள்ளுங்கள், பாஜகவும் சரி பாஜக ஆதரவாளர்கள் சரி தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்க போகிறார்கள். 39 சீட்டை குறைப்பாங்க, இல்லாட்டி 7% என்பதை வெட்டுவாங்க. வெட்டுனா தப்பு இல்லைன்னுங்கிற வாதத்தை இப்பொழுதே கிளப்பிட்டாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, பிரதம மந்திரி அதை பற்றி அவர் வந்து குமார் வந்து பேசினார். அவர் வந்து ஐயா இணக்கமாக இருக்க வேணாம் ஐயா, ஒன்றிய ஆட்சியோட இப்படியாயா எந்நேரமும் வந்து மோதிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு ரொம்ப பாவம், ரொம்ப அப்பீலிங்காக அவர் சொன்னார். சரி, இணக்கமாக இருக்கிறது தானே, இப்போ தானே சர்வகட்சி கூட்டம் தானே கூட்டியிருக்காங்க, அதில் ஒரு கருத்து சொல்ல போகிறாங்க. ஐயா இப்படியெல்லாம் செய்தி வருது, நீங்கள் வந்து இணக்கமாக, அவங்களும் இணக்கம் என்பது இருதரப்பில் இருக்கணும், ஒன்றுமே இல்லை. நம்முடைய பிரதமர் மோடி அவர் கூட வேணாம்யா, உள்துறை அமைச்சர் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு. அமித்ஷா இருக்கார், அவரை 3 விஷயங்கள் குறித்து தயவு செய்து அறிவிப்பு வெளியிட. ஏன்னா வருஷம் வந்துருச்சு, அரசியல் சாசனப்படி 2026 அந்த டீலிமிட்டேஷன் பண்ணலாம். எந்த தகவலும் இல்லாதப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறீங்க, எதுக்காக கூட்டுறீங்க, எதுல இருந்து டைவர்ட் பண்ண கூட்டுறீங்கன்னு கேட்கிறாரு சார். அண்ணாமலை கேட்கிறார். அதில் டைவர்ட் பண்ணுற விஷயமே இல்லைங்க. அவர் கிடக்கிறாங்க. நான் சொல்கிறேன் 2026 டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு இருக்குங்க.
82 சரத்தை போய் பாருங்கங்க. அதன் அடிப்படையில் வருமா வராதான்னு சொல்றோம். ஒண்ணுமே இல்லை. 3 அம்சம். 2021 நடத்தி இருக்க வேண்டிய சென்சஸ் என்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்னும் நீங்க செய்யல. அப்ப கொரோனா இங்கே சார். இப்ப என்ன, எப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்வீங்க? அமித்ஷா அறிவிக்கணும். 2வது பாயிண்ட், அத்தோடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கறாங்க. செய்வீங்களா மாட்டீங்களா? அமித்ஷா அறிவிக்கணும். 3வது, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இந்த டீலிமிட்டேஷன் என்கிற தொகுதி மறுசீரமைப்பு வரும். அந்த மறுசீரமைப்பை 2024 செய்வீங்களா மாட்டீங்களா? 4வது பாயிண்ட், நீங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்கீங்க, நாடாளுமன்றத்தில் குறிப்பாக மக்களவையில் பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன். அதற்கு இந்த ஏற்பாடுகள்லாம் வேணும். இதெல்லாம் அப்ப சொன்னீங்க. ஏன் இப்ப அமலாக்கலைன்னா 2029 அமலாக்குவோம். காரணம் அப்பதான் இந்த டீலிமிட்டேஷன் முடிஞ்சிருக்கும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கீங்க.